இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு தாய்க்கு ஒரு மகன். ஆனால் அவன் வெறும் சோம்பேறி. காலையில் எழுந்திருப்பது 9 மணி, பள்ளிக்கூடம் செல்வது 10 மணி. அந்த தாய் ஒவ்வொரு நாளும் எழுப்பி பார்க்குறாங்க. 9 மணிக்கு தான் எந்திரிப்பான். அப்போ நிறைய மருத்துவரிடம் சென்று ஆலோசனை பெற்றார். அப்போது அதையெல்லாம் பின்பற்றி பார்த்தார். ஆனால் அந்த மகன் அவன் தூங்கிட்டே தான் இருக்கிறான். அவனால் எழுப்பவே முடியல. பயங்கரமான இது, தூக்க புலியாக கும்பகர்ணனாக மாறிவிட்டான். அப்போ இந்த அம்மாவுக்கு இப்படி போனால் சரி வராத, இது எப்படியாவது மாற்றணுமே அப்படின்ட்டு அங்குள்ள அருட்தந்தையிடம் சென்று ஆலோசனை கேட்கின்றார். அப்போ அருட்தந்தை சொன்னார், சரி, உனக்கு நான் ஒரு பைபிள் வசனம் ஒன்று தர்றேன், இறை வார்த்தை தர்றேன், அதுதான் மருந்து. அதை சொல்லிப்பார், அவன் கண்டிப்பாக அந்த தூக்கத்திலிருந்து உடனே தொப்பு தொப்புன்னு எந்திரிச்சிருவான். அப்போ அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் கரெக்டாக 7 மணிக்கெல்லாம் அம்மா பக்கத்தில் போய் நின்று, தூங்குபவனே எழுந்திரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அவன் பையன், அம்மா எனது நேரம் இன்னும் வரவில்லை. அப்போ பதிலுக்கு பதில் இவன் பைபிள் வார்த்தையை சொல்லிட்டான். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அம்மா எனது நேரம் இன்னும் வரவில்லை. அன்புக்குரியவர்களே, இன்று நாம் விவிலிய ஞாயிறை கொண்டாடுகின்றோம். செப்டம்பர் மாதத்தினுடைய இறுதி வாரம் விவிலிய மாதத்தினுடைய நிறைவு நாள், விவிலிய மாத சிறப்பு திருப்பலி. இந்த விவிலியம் என்றால் என்ன? எடுத்து வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராகுவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இந்த விவிலியம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு அருமையாக நாம் கேட்டோம். கடவுளினுடைய தூண்டுதல் பெற்றது, இந்த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் காட், கடவுளுடைய ஒரு இறை ஏவுதல் பெற்றது, கடவுளுடைய தூண்டுதல் பெற்றது இந்த இறை வார்த்தை.